மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மீன ராசினாவே எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே சரிங்க, அதில் நிதானமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க. குறிப்பாக அறிவாற்றல் அதிகமாக இருக்கும், ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. மற்றவங்களை பேச விட்டு அவங்களுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் மிக்கவங்க. தெளிவான சிந்தனையும் புத்தி சாதுரியமும் கொண்டவங்க. இதனால் மேக்சிமம் இவங்க நினச்சது காலதாமதம் ஆனாலும் அதை அடைஞ்சிருவாங்க. தன்னோட குறிக்கோளை அடையிற வரைக்கும் உண்மையை மட்டுமே தூக்கி சுமந்துட்டு இருப்பாங்க. மீனராசி கிட்ட நீங்க பழக்க வழக்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க உண்மையா இருந்தா மட்டும்தாங்க இவங்க கிட்ட நட்பு தொடரும். மீனராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே அந்த வீட்டில் ஏதாவது ஒரு தப்பு நடந்தது அப்படின்னா முதல்ல இவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. இதனாலேயே வீட்டில் இருக்கவங்க இவங்களை பார்த்து கொஞ்சம் நடுங்கவும் செய்வாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுவாங்க. தப்புன்னு தெரிஞ்சா அதுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்க. கற்பனை வளம் அதிகமாக இருக்கும், கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவங்க. முடிஞ்ச அளவுக்கு கெட்டவங்களை தள்ளி வைப்பாங்க, நல்லவங்களை தூக்கி பிடிப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மீனராசிக்கு இது நாள் வரைக்குமே வாழ்க்கை நிலைங்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமும் கண்ணீருமா தாங்க இருந்துச்சு. மீனம் அப்படின்னாவே தன்னோட அழுகைக்கும் தன்னுடைய தாகத்திற்கும் வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மீன் அழுகிறது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி தாங்க மீன ராசிக்காரங்க தங்களோட கஷ்டத்தை வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. பரபரப்பாக இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களுக்கு செலவு செஞ்சுட்டு தாங்கிட்ட இல்லைங்கிறத கூட வெளிப்படுத்தாமல் போயிடுவாங்க. ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களோட கஷ்டத்தை வெளியே காட்டிக்காததுனாலேயே இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் இவங்க தனிப்பட்ட முறையில் அழுகவும் செஞ்சுருவாங்க. என்னடா இது, எல்லாருக்கும் நம்ம இப்படி பார்த்து எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்குன்னு யாருமே இல்லையே, யாருமே நமக்கு வலிக்குதையா, சாப்பிட்டமா சாப்பிடலையா, இருக்கானா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே, கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரொம்பவே வருத்தப்படுவீங்க. ரொம்ப பொறுமைசாலிங்க நீங்கள். இதனாலேயே பல பேர் உங்களோட பொறுமையை சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து கண்ணீர் விட்டீங்க, கதறி அழுதாச்சு, நம்முடைய வாழ்க்கை நிலை மாறாதான்னு கூட நினச்சிருப்பீங்க. ஆனால் கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நம்மெல்லாம் கூட ஒரு இடத்துல சொல்லுவோம், ஏதாவது தப்பு தண்டா நடந்தது அப்படின்னா என்ன கிரகமோ தெரியல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி தாங்க, அதாவது கிரகங்கள் அமைப்பை பொறுத்து தாங்க நமக்கு நல்லதும் கெட்டதும். அப்படி பார்க்குறப்போ கிரகங்களினுடைய சேர்க்கையினால மீன ராசிக்கு உங்களுடைய தலைவிதி 100% மாறப்போகுதுங்க. அதுவும் நல்ல வகையில். அது என்ன ஏதுங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது சொந்த வீடு, சொந்த வாகனம் வாங்கக்கூடிய யோகம், தொழிலில் வெற்றி, இது எல்லாமே நடக்க போகுதுங்க. கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், அவர் கூடவே குரு பகவான், பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான், ரணரோண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அவர் கூடவே கேது பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான். இப்படி கிரகங்கள் எல்லாருமே வலம் வராங்க. கிரகமாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக தாங்க நடக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க சொல்கிறத கேட்பீங்க. யார் என்ன சொல்கிறாங்களோ அதை எதுவுமே எதிர்த்து பேசாமல் கேட்பீங்க. ஆனால் தனக்கு என்ன சரின்னு படுதோ அதைத்தான் செய்வீங்க. மற்றவங்க சொல்கிறது 100% கேட்க மாட்டேன்னே சொல்லி முடிக்கலாங்க. கட்டுப்பாடு, கண்ணியத்தோடு வாழக்கூடியவங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை அதிக அளவு சந்திக்கிறதும் நீங்களாக தான் இருப்பீங்க. நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி ரொம்ப மனசுக்குள்ள வருத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையும் திருப்தி இல்லாமல் இருந்திருக்குங்க. நீங்கள் பரிந்து போய் பேசினாலும் இறங்கி போய் பேசினாலும் சரிங்க, அந்த சூழல் உங்களுக்கு பாதகமாகவே இருந்திருக்கும். எல்லா சூழலுமே போராட்டமாகவே இருந்திருக்கக்கூடிய மீன ராசிக்கு இனி மாற்றம் வரப்போகுதுங்க. குறிப்பாக என்ன முயற்சி
பண்ணினாலும் சில தடையாகவே இருந்திருக்கும் இல்லையா? இனி அந்த விதமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது. குறிப்பாக புதுசாக வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, வீடு கல்வின்னு எல்லா விதத்துலேயுமே யோகம் வரப்போகுதுங்க. சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல பலன் கொடுக்க போகுதுங்க. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுலேயும் நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. தொழிலில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளுமே வந்துட்டு நிவர்த்தியாக போகுதுங்க. லாபத்திலையும் முன்னேற்றத்திலையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் மீன ராசிக்கு இருக்க போகுதுங்க. அதே மாதிரி மனசோர்வில் இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் வந்து சாதகமான காலகட்டமாக இருக்கிறதுனால வெளியூருக்கு போவீங்க, வெளிநாட்டுக்கு போவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி யோகம் இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வேலையில் மாற்றம் வரும், உயர் பதவி பெறுவதற்கான யோகம் இருக்குங்க. உங்களுடைய கடினமான உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் அதற்கேற்ற பலனையும் பெற போறீங்க. திருமண வாழ்க்கையும் எதிர்பார்த்தபடி அமைய போகுதுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலமான சிறப்பான பலன்களை அடைய போகிறீங்க. பிடிக்காத வாழ்க்கை அதிலிருந்து வெளியே வந்து நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சிக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்குங்க. இப்போ காதலில் இருக்கவங்க திருமணம் செய்யறதுக்கான யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க. ஆல்ரெடி வந்து ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக சிகிச்சை பெற்றுட்டு வந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான பலன்கள் இப்போ கிடைக்க போகுதுங்க. வண்டி வாகனம் மாற்றம் இது எல்லாமே நடக்க போகுது. வீடு மாறக்கூடிய யோகம் இருக்கு. ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நகை நட்டு வாங்கி சொத்து சேர்க்க போறீங்க. குழந்தையோட கல்வியில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. பிள்ளைகளோட கல்விக்கு தகுந்தது போல சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அப்பப்போ கவனம் வச்சுக்கோங்க. தேவையான உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தூக்கம் இல்லாமல் இருந்து வந்த உங்களுக்கு இனிமேல் நல்ல தூக்கம் வரப்போகுதுங்க. நிம்மதியான வாழ்க்கை நிலை மாறப்போகுது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தினால மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போக போகிறீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுதுங்க. சின்ன சின்ன சங்கடங்களும் இப்போ மறைய போகுது. உறவுக்காரர்களுக்கிடையே உங்ககிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகள், மனஸ்தாபங்கள் மறைஞ்சு குடும்ப சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்க போகுதுங்க. அதே மாதிரி குடும்ப விவகாரங்கள் மற்றவங்களோட தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே இருந்தாலும் கடைசியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசாக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகரிக்கும். சிலருக்கு பதவி மாற்றம், இடமாற்றம் ஏற்படுங்க. அலுவலகத்தில் உயரதிகாரிகள் கிட்ட பேசுகிறப்ப பொறுமையை கடைப்பிடிங்க. சக ஊழியர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காதுங்க. இதனால் பெருசாக இவங்க கிட்ட மெனக்கிட்டு நீங்கள் அப்படி இப்படின்னு உங்களை பற்றி எக்ஸ்ப்ளனேஷனில் பண்ண வேண்டாம். எப்படி பார்த்தாலும் சரி உங்களுடைய செயல்பாடுகளே உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலனை கொடுக்கும். இதுவே சொந்தமாக செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அப்படிங்கிறது கூடுதலாகவே கிடைக்குங்க. அதே மாதிரி மறைமுக எதிரிகளாலும் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக போகுது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை வந்துட்டு நிறைய திட்டமிடலுக்கு அற்புதமாக பண்ண போகிறீங்க. அதே மாதிரி குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. உறவுக்காரங்க கிட்ட இணக்கமான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. இதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வந்துட்டுங்க நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சு அந்த நாள் முழுக்க முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருந்தீங்க அப்படின்னா நினச்ச காரியங்கள் கை கொடுங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் கால பைரவரோட வழிபாடும், பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு இன்னமும் அதிகமான நல்ல பலன்களை கொடுக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு எல்லாமே நல்ல காலம் பிறக்க போகுதுன்னே சொல்லலாங்க. இந்த பதிவில் அது நிச்சயமாக உங்களுக்கு உணர்ந்திருக்குங்க. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் எந்த ஒரு வேலையுமே நீங்கள் வந்துட்டு செயல்பட்டு எல்லா அந்த மீன ராசி இருக்க எல்லா நட்சத்திரம்
நட்சத்திரமும் ரொம்ப அமோகமாக வாழ போகிறீங்கன்னே சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பொறுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆன்மீகத்தின் வழி நடக்கும் ஆண்டவனே துணையென்று வாழும் மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. பிரகஸ்திபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய அதிபதி, அதாவது வியாழ பகவான்னு சொல்லக்கூடிய குரு பகவான், இவருடைய பார்வை இருந்துட்டால் போதும். நவ கிரகங்களில் மற்ற 8 கிரகங்கள் நமக்கு ஆட்டம் காட்டினாலும் பரவாயில்ல, இவருடைய பார்வைக்கு அதிக பலம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் குருவையே அதிபதியாக கொண்ட மீன ராசியுடைய நிலை நல்லா இருக்கா? வெளியே சொல்கிற மாதிரி இருக்கா? கண்டிப்பாக இல்லைங்க. எப்போவுமே கஷ்டங்களை மறைச்சிட்டு இருக்கோம். நம்ம கூட இருக்கவங்க யாருக்குமே நமக்கு என்ன வேணும் வேணாம், நிஜமாக நம்ம சந்தோஷமாக இருக்கோமா இல்லை கஷ்டத்தில் இருக்கோமா, கஷ்டத்தில் தான் இருக்கமா, எதையுமே தெரிஞ்சுக்கிறணும்னு நினைக்கிறது இல்லை. இதனாலேயுமே வெறுத்து போய் நம்மளை என்ன பண்ணுறோம் எதுவுமே காட்டிக்கிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். சொல்லப்போனால் நம்மளோட உணர்ச்சிகளில் எது வெளியே தெரியும்னா கோபங்கள் மட்டும் ஈஸியாக வெளியே தெரிஞ்சிடும். ஏன்னா அவ்வளவு வெறுப்பு இருக்குது மனசில். எல்லாருக்கும் எல்லாமாவும் நம்ம இருக்கமே, நமக்கு யார் இருக்கா? வெறுப்பு வருதா இல்லையா மனுஷனுக்கு? ஸோ இந்த நேரங்களில் அட போங்கடா, உங்ககிட்ட சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன தூக்கி செஞ்சிட போகிறீங்க அப்படின்னு தோணும். இதனாலேயே மீன ராசி தனித்து விடப்பட்ட ராசியாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மீன ராசிக்கு, காலங்காலமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. குறிப்பாக 100க்கு 100% இதெல்லாம் நடக்குங்க. எழுதி வேணால் வச்சுக்கோங்க. இதோடு நீங்கள் மாற்றிக்க வேண்டிய விஷயங்களை நான் சொல்ல போகிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பதிவின் மூலமாக அம்மனுடைய வழிபாட்டுக்கு, ஆண்டவனுடைய வழிபாட்டுகளில் பெரியவங்களால் அர்ப்பணிக்கப்பட்டது. ஸோ நல்லது செய்யாததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தெய்வ வழிபாடை செஞ்சு நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில் பலன் சேர்த்துக்குவோம், பலம் கூட்டிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்படிப்பட்ட தெய்வ பலம் பொருந்திய நாட்களில் மீன ராசி எப்படி இருக்க போகுது? கிரக நிலைகள் சாதகமாக பாதகமாக, இதோட நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாக மீன ராசிக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அழுத்தக்காரம்பா, எதையுமே வெளியவே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மற்றவங்களுடைய துன்பத்தை பார்த்து துவண்டு போகக்கூடிய ராசின்னு உங்களை சொல்லலாம். இப்போ சொன்னால் பார்த்தீங்களா, அழுத்தக்காரன் எதுக்குமே அசரமாட்டான்னு சொல்லிட்டு, அதுவே மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க. ஓடி போய் உதவி செஞ்சு மற்றவங்க கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறதும் இவங்களாக தாங்க இருப்பாங்க. அந்த அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கக்கூடிய நேரங்களில் தான் மற்றவங்க சொல்கிறது எப்படி நிற்கிறான் பாரு அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் எதுக்காக இவங்க நிற்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஒரு வார்த்தை எதிர்த்து பேசிட்டா அந்த முன்னாடி நின்று பேசக்கூடிய வாயெல்லாம் அப்படியே மூடிக்கும். ஸோ இப்படி நிறைய விஷயங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது, நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு ஜென்ம சனியாகவே இருந்தாலும் சரிங்க, மீன ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது. அற்புதமான மாற்றம் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு சுப காரியங்களாக நடக்க போகுது. அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க. ஜென்ம சனி தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லா விஷயங்கள்லையுமே இது நாள் வரைக்கும் கஷ்டம், இன்னும் எல்லாமே சுலபமாக மாறப்போகுது. ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்க போகுது. வண்டி, வாகனம், தொழில், அமைப்பு, பதவி எல்லாமே கிடைக்க போகுது. பல்வேறு ஏற்றங்கள் கிடைச்சாலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் தொடர்பான விஷயங்களில் இணக்கமாக இருக்கணும், சமாதானமாக போகிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டுறது நல்லது. முடிஞ்சால் அனுதினமும் வெள்ளை கொடியை தலையில் கூட கட்டிக்கிட்டுங்க.
அந்த அப்பா பேசட்டும், கூட பிறந்தவங்க பேசட்டும், கட்டின மனைவி பேசட்டும், கட்டின கணவர் பேசட்டும், யார் வேணால் பேசட்டுங்க, அமைதியாக இருங்க. அவங்களே சைலண்ட் ஆயிடுவாங்க. தேவையில்லாதவங்க கிட்ட பொறுமை சரியில்லையா இருக்காங்க மாதிரி உங்களுக்குள்ளே நமக்கு கொதிக்கும், பின்னாடி பார்த்துக்கலாம், நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும்ல. மீனராசிக்காரங்க இதோட யாராவது உங்கள் மேலே கோவப்படுறாங்க அப்படின்னு வீண் வாக்குவாதம் செய்கிறது, பிரச்சனை பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு தவிர்க்கணும். நான் தான் நாய் குலைச்சா நாய்க்கு தான் நஷ்டம், மலைக்கு நஷ்டமா? மலையை பார்த்து நாய் குலைச்சா யாருக்கு நஷ்டம்? மலைக்கு தான் நஷ்டம். ஸோ நம்மளாம் கிரிவலம் போனால் என்ன பண்ணுது? மலை அப்படியே தான் நிற்கிது. அந்த மலை மாதிரி நில்லுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி பூர்வ புண்ணியத்தில் தோஷம் இருக்கிறதுனால அபிராமி அந்தாதியாக அனுதினமும் படிக்கிறது இந்த குடும்ப விவகாரங்களை சரி பண்ணி கொடுக்குங்க, குடும்ப சிக்கல்களை தீர்த்து கொடுக்கும். இதில் பெரிய சந்தோஷங்கள், தன்னம்பிக்கை எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டம். உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு அப்படிங்கிறது புதன்கிழமை தோறும் தெய்வ வழிபாடு செய்கிறது குடும்பத்தில் நல்ல மேன்மையை கொடுக்குங்க. அம்பாள், மகாலட்சுமி இவங்க எல்லாரையும் வழிபாடு செய்கிறது உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்திலையும் சரி லக்ஷ்மி கடாசத்தை கொடுக்கும். 9 தாமரை மலர்களை அம்பாளுக்கு சாற்றி வீட்டிற்கு 2 தாமரைகளை கொண்டு வந்து பூஜை செய்கிறது விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், இது எல்லா விதமான மாற்றங்களும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தைரியத்தோடு செயல்படுங்க, நேரம் நல்லா இருக்குது. தொட்டதெல்லாம் ஜெயமாகும், முயற்சிகள் எல்லாமே பலிக்கும், தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிப்படும், நிறைய பயணங்கள் போயிட்டு வருவீங்க, வாய்ப்பு அமையும், வாழ்வு மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் உங்களுக்கு. பயப்படாதீங்க, அது எல்லாமே உங்களுக்கு நல்லது. அதே போல் பெண் தெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, மீனராசி ஆண்களாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பெண்களால் ஆதாயம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நல்ல காலகட்டம், பெண் குழந்தைகளால் நிறைய நன்மைகள் நடக்கும். இதில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள்கிட்ட கோபத்தை தவிர்க்கணும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், பழக்க வழக்கம், வண்டி வாகனத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணுங்க. இதில் அபிராமி அந்தாதியை படிக்கணும்னு சொல்லேன் இல்லையா, அதில் 40, 59, 75 பாடல்களை சொல்கிறதும் சரி, கேட்குறதும் சரி, அற்புதமான பலன்களை கொடுக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொழுப்பு அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இதயம் கொழுப்பு அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களில் அதீத கவனம் வச்சுக்கணும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா, எல்லா விஷயங்கள்லையும் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது. தந்தை வழி உறவுகளால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆரோக்கியத்தில், தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. இதில் அரசாங்க காரியங்கள் ஏதாவது நீங்கள் செய்கிறீங்க, இல்லை ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்களே கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் வேலை தாமதப்படும். பெருசாக இழுத்து பிடிச்சி எதுவுமே பண்ணிடாதீங்க, அதுவே உங்களுக்கு சாதாரணமாக முடியும். சாதாரணமாக செஞ்சீங்க அப்படின்னா சாதகமாக முடியும். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி, பெருமை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். தாய்மாமன் வகையில் அனுகூலம் இருக்கும். புதுசாக ஆடை அபகரணங்கள் சேர்க்கப்படும். ஆனால் தேவையில்லாத சவகாசம் ஏதாவது இருக்குன்னா விட்டு ஒளிஞ்சிருங்க. நண்பர்கள் உதவி செய்வாங்க. உங்கள் உடன்பிறப்புகள் எல்லாமே உதவி கேட்டு உங்களை தொந்தரவு செய்வாங்க. திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியுங்க. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு அமையும். ஷேர் மூலம் பணம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இருந்த நேரத்தில் தான் கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் பெருசாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, பயப்பட வேணாம். அதுவே அலுவலக பணி, தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஆண்களா பெண்களா, பணிச்சுமை குறையிறதால உற்சாகமாக இருக்க போகிறீங்க. சக ஊழியர்கள்கிட்ட மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது. நிர்வாகத்துக்கிட்ட நீங்கள் வச்ச கோரிக்கை எல்லாமே நிறைவேறுங்க. பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் அமையும். வியாபாரம் செய்கிறீங்க, தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சியை பார்க்கலாம். விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இப்போ நீங்கள் பணியாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்குதுங்க. சக வியாபாரிகள் உங்களுக்கு அனுசரணையோடு நடந்துக்குவாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லாத நாட்களுங்க. புகுந்த வீட்லேயுமே அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி கொடுக்கும். உங்களுடைய ஆலோசனை பெரிதும் பாராட்டப்படக்கூடிய வகையில் அமையும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும்.
கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த இத்தனை நாளாக நான் வேண்டிகிட்டு இருந்த எல்லா இடமுமே எல்லா விஷயங்களும் நடக்க போகுதுங்க. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ராசிநாதன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நிலையில் அவருடைய பார்வைங்கிறது 10, 12 இடங்களில் உண்டாகிறதுனால இதுவரைக்கும் இருந்து வந்த நிலையிலிருந்து மாற்றம் ஏற்படுதுங்க. நெருக்கடிகள் விலகுது. மற்றவங்களால் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் அவமானங்கள் நீங்குது. வேலை இடங்கள்லேயே உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயருது. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகமாகுது. திடீர் வாழ்வால் வாழ்க்கை வளமாக போகுது. வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகுது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரப்போகுது. செலவுகளை கற்றுக்கொள்ள போகிறீங்க. நிம்மதியான தூக்கம் இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது.